வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் பெண்களுக்கும் அவசியமாக செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு உணவு இந்த கருப்பு உளுந்து புட்டு. இந்த கருப்பு உளுந்து புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே 2 கப் அளவு தோலோடு உள்ள முழு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை உளுந்து சேர்க்கும்போது நாம் அந்த உளுந்து நல்ல சிவந்த நிறம் வரும்போது நாம் இறக்கலாம். இதை மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி அந்த வெள்ளை உளுந்து பொன்னிறம் மாற வரைக்கும் நாம் அதை வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 கப் அளவு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் அதிகமான புரதச்சத்து, இரும்பு சத்து இருக்குதுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் ஏ, அதோட நார் சத்தும் அதிகம். புற்றுநோய், இதய நோயை தடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அதனால் இதை நாம் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பொரியும் கொஞ்சம் பாதி. அந்த நேரத்தில் எடுத்து நாம் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டையும் நல்லா பரப்பி விட்டுட்டோன்னா ஆறிடும். இந்த கருப்பு உளுந்தும் அந்த கருப்பு கவுனி அரிசியும் இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தனித்தனியாக நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் நல்லா நைஸாகவே பொடிச்சிட்டு வந்துடலாம். இதோ இந்த அளவு நல்லா அரைச்சாச்சு. இதை நாம் அந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ முழு கருப்பு உளுந்தை நாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து அந்த கவுனி அரிசியையும் அரைச்சிக்கலாம். இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கருப்பு உளுந்தில் இரும்பு சத்து ரொம்ப அதிகம். மூட்டு வலி, கால் வலி உள்ளவங்க அவசியமாக அடிக்கடி இந்த கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டால் மூட்டு வலி பிரச்சனை குறையும். இப்போது இந்த 2 பொடியையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 ml டம்ளரில் 3 டம்ளர் அளவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். இது 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் 2 பேருக்குன்றப்ப சின்ன கப்பாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த உப்பையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் இதை பிசைஞ்சிக்கலாம். அதாவது நாம் புட்டு மாவு பிசறுவோம்ல, அந்த மாதிரி இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை பிசறிக்கலாம். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சொதுன்னு ஆயிடக்கூடாது, ரொம்ப வெட்டாகவும் ஆயிடக்கூடாது. ரொம்ப வெட்டானால் கொஞ்சம் பிடிச்சா மாதிரி இருக்கும். ட்ரையாக இருந்ததுன்னா நம்ம அந்த புட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு அதை பிசைஞ்சிக்கிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸு கொடுத்துக்கலாம். பல்ஸு கொடுக்கும்போது இந்த சின்ன சின்ன கட்டி இல்லாமல் சுலபமாக அது ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அடுப்பில் இட்லி பானை போட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் தட்டு அல்லது இட்லி தட்டு வச்சு இந்த சின்ன ஒரு காட்டன் கிளாத்தை ஈரத்தில் நனைச்சி ஈர துணியாக அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே நாம் அந்த ஓட்டிட்டு வந்த மாவை இது மேலே வச்சு நல்லா அப்படி துணியாலேயே கவர் பண்ணிடலாம். இதை கவர் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். நாம் அந்த தண்ணி ஊற்றி பெசரும்போது அளவாக பெசரணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி அந்த சூட்டோட பொடிச்ச சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை அல்லது பொடிச்ச வெல்லம், ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன், தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் நமக்கு விருப்பப்பட்ட அளவு. இந்த சர்க்கரை, தேங்காய் எல்லாமே நம்ம விருப்பப்பட்ட அளவு நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட அளவு முந்திரி பருப்பு சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து இந்த புட்டில் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த கருப்பு உளுந்து புட்டில் இந்த முந்திரி பருப்பை சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தோலோடு உள்ள கருப்பு உளுந்தில் சத்துக்கள் அதிகம். அதோடு நாம் கருப்பு கவுனி அரிசியும் இதோடு சேர்த்துருக்குறோம். அருமையான கருப்பு உளுந்து புட்டு நமக்கு ரெடியாகிருச்சுங்க. வரலாற்று ரீதியாக அரச குடும்பத்தினர் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சிறப்பு அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி. இப்போ நமக்கு நல்லா தாராளமாக கிடைக்குது. நாம் அடிக்கடி நம்ம உணவில் இதை சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து, அதுவும் தோலோடு உள்ள கருப்பு உளுந்தோட கவுனி அரிசியும் சேர்க்கும்போது சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நாம் இந்த தோலோடு உள்ள கருப்பு உளுந்தையும் கருப்பு கவுனி அரிசியும் வறுத்து பொடி பண்ணி இந்த புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படுற அளவு மாவு எடுத்து சட்டுன்னு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் தண்ணி குறைச்சி தெளித்து மாவு பெசரி கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆனால் கூட திரும்பவும் ஒரு கை தண்ணி தெளித்து ஒரு ஆவி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சாஃப்டாக ஆயிரும். ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற எந்த உணவுமே ஆரோக்கியம் நிறைந்தது. அதுலேயும் இந்த கருப்பு உளுந்து புட்டு சத்துக்கள் அதிகம். நீங்களும் இந்த கருப்பு உளுந்து புட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.
வணக்கம்.